ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா ஒரு டான்ஸ் வீடியோ இல்லை ஒரு பாட்டு பாதி வீடியோ போடுறேன். ஒரு மூடு வேத்துட்டா பெடோஸ் பெடோஸ் பத்து குச்சியில எரிமலமா வண்ட ஒரு சாதனை கொலசாமிய வேண்டி. வணக்கம், வெல்கம் டு வேணாம். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு மெசேஜ் போட்டிருப்போம். இந்த மாதிரி உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் நடந்த ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒரு ஸ்டோரி போட்டிருப்போம். அதுக்கு பல தற்கூரி வந்துட்டு மெசேஜ் அனுப்புகிற பேரில் கொலையாக கொண்டுருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு அதை நான் அத்தை வீட்டில் தங்கி படிக்கும் போது அந்த கதையெல்லாம் என்னடா சொல்லிருக்கீங்க. சரி, இப்போ அன்னைக்கு அதை வந்துட்டு ரிவீல் பண்ணணும். அதெல்லாம் போட்டால் தூக்கிட்டு வந்து அது ஆபாசமாக மாறிடும். ஸோ சென்சார் பண்ணி 16+ கண்டென்ட்ல போட வீடியோ. யாராவது 16+ கண்டென்ட் இருக்கீங்களா? சின்ன பசங்களாம் இருக்கீங்களா? வீடியோ இப்போ ஆஃப் பண்ணுங்க. பார்க்க மாட்டேன். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும் இந்த வீடியோ பாருங்க. ஓகேவா? குட்டி முதலாம் வெளியே போயிட்டீங்கல்ல, கன்ஃபார்ம் தானே? ஓகே, நம்ம பொருளா ஆரம்பிப்போம். வணக்கம் ப்ரோ. ஸ்கூல்ல எனக்கு பேரு புட்டி. அப்போ ஒரு டைம் நான் வேற ஸ்கூல் மாறின அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த படிப்பாடி நினைச்சாங்க. நானும் அதே மீட்டிங் படிப்பாடி நினைச்சாங்க. நானும் அப்படியே பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எக்ஸாம் வந்தது. நான் எல்லா சப்ஜெக்டையும் ஃபெயில். அப்போ நிறைய திட்டுனாங்க. என்னால தாங்கிக்கவே முடியல. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு விழுந்து படிச்சேன். அப்ப கூட ஃபெயில் தான் போறாள். சரி, படிக்கவே வேணாம்னு போனேன். அப்ப பாஸ் ஆகிட்டேன். எப்படி இருந்தது சார்? அடுத்த கொஸ்டின் போ. நான் ஒரு டைம் ஸ்கூல்ல கம்ப்யூட்டர்ல இருந்தப்போ யாரும் அந்த கீபோர்டை உடைச்சிருந்தாங்க. அதை நான் தான் உடைச்சேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் உடைக்கல. நீதான் இல்லையோன்னு ஒத்துக்கோலையோ. பக்கத்துல இருந்த பொண்ணு கேட்டாங்க. அவ கூட இந்த பையன் கீபோர்டு மேல ஏறி கீபோர்டு மேல ஏறி என்ன பண்றீங்க? பொய் சொல்றதுக்கு ஒரு பொருளி சொல்லாம அந்த அது கூட அந்த பையன் மேல ஏறி உட்கார்ந்தான்னு சொல்லுச்சு. ஏன் அப்படி சொல்லுச்சுன்னு தெரியல. செல்லுச்சின்னு தெரியல. ஒரு தேங்காய் பண்ணதுக்கு இல்ல, எனக்குலாம் மறந்து இல்லப்பா. நான் கம்ப்யூட்டர் லேப் பார்க்கவே போனது. எங்க ஸ்கூல்ல கேமராவோட இந்த ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் இல்ல. இதுதான் நாங்க போறதுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. லேப் நாங்க டான்ஸ் ஆட வச்சிருந்தோம். உங்களால குடிக்குழம்பு வாட அடிக்கும். ஒரு பர்ஸை கீழே கடந்து எடுத்தேன். அதுல காசே இல்லை. சரின்னு பேக்கெட்டை சுருக்கிட்டேன். பிடி சார் அப்புறம் எல்லாரும் பக்கெட்டை செக் பண்ணாங்க. அப்ப கூட நான் மாட்டல. ஃப்ரெண்டு தான் சொன்னா. அவன் நேரா போய் சொல்லிட்டான். டைரி பர்ஸ் கீழே கடந்தா நல்லா பேர் வாங்குறதுக்கு காசு இருந்தா வரைக்கும் சொல்றது நியாயம் இருக்கு. காசு இல்லாத பர்ஸ் வச்சு என்ன பண்றீங்க? நல்ல ஒரு கேள்வி. பிரின்சிபல்கிட்ட போய் கொடுத்து நல்ல பேர் வாங்குறியா? என்னோட பென்சிலால குத்துனான். அப்புறம் அவனை நான் திருப்பி குத்துனேன். ஒரே ரத்த கலரி ஆயிடுச்சு. மிஸ் என்னோட கன்னத்திலே அடிச்சாங்க கிளாஸ் முன்னாடி. செல்லமா எனக்கு இது மாதிரி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. பென்சில் வச்சு குத்துனா இல்லை. ஸோ நான் வந்துட்டு 10th படிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி உட்காந்து மிஸ் என்னை கூப்பிட்டாங்க. மார்க் ஷீட் வந்து வாங்கி போடாங்க. வரேன் அப்படின்னு. ஒரு நிமிஷம் அப்படின்னு. அந்த மிஸ் அதுக்குள்ள என்னை பிடிச்சி வரையா இல்லையா அப்படி பென்ஷன் என்னங்க வரேன் ஒரு சரிங்க பென்சில் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஏன்னா கரெக்ஷன் இருந்தா அவங்கள சொல்லணும்ல, அதனால பென்சில் எடுத்துட்டு வரணுன்றேன்.
அதுக்கு போறதுக்குள்ளே வந்துட்டு அவங்களுக்கு கோவம் வந்து எழுச்சி வந்துட்டாங்க. வந்து நடு கிளாஸ்ல வச்சு அம்மா முடிய அப்படி பிடிச்சி அப்படியே சுத்தி அடிச்சாங்க சப்புன்னு. முடியல, அடிச்சு கடைசியா கீழே போய் உரச்சிட்டாங்க. புடிச்ச போட்ட ஹேர் புள்ளிலாம் ஞாபகம் கீழே பிடிச்சி கீழே போய் உட்காந்து கீழே கிளாஸ் நல்லா உட்காந்துருந்தேன் இங்கிலீஷ் பீரியட். அதுவும் உனக்கு ஹேர் புள்ளிங் போட்டு கீழே உட்கார வச்சேன். அப்புறம் நான் ஆக்வர்டா பிஹேவ் பண்ணிட்டு கீழே உட்காந்துருந்தேன். அதான் வந்துட்டு கீழே உட்காந்து என்ன பண்ணுறது ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. ஏன்னா சகஜமா நடக்கிறது அந்த இங்கிலீஷ் மீடியம் எனக்கும் ஆகவே ஆகாது. அவங்க ஊரில் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பரதேசம் தெரியலாங்க. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க. நண்பா ஒரு டைம் எக்ஸாம் எழுதும்போது ஒண்ணுமே தெரியல. சரி பக்கத்துல இருக்கவன்ட கேட்கலாம்னு பார்த்தா டைலி காமர்ஸ் போய்கிட்டு ஒண்ணுமே தெரியாம தூங்கிட்டேன். அப்புறம் மிஸ் வந்து எழுப்புனாங்க. இப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட விட்டு கேட்டேன், அவனும் தந்தான். மாட்டிக்கிட்டா ப்ரோ மாட்டிக்கிட்டேன் ப்ரோ, என் க்ரஷ் முன்னாடியே அடிச்சாங்க. அப்போ கூட அழுகல, பட் அதை அடிச்சு விட்டு அதாவது நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சயின்ஸ் மேம் வேட் ப்ரொடக்ஷன் பியூபர்ட்டி பத்தி லெசன் எடுத்தாங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடியே யாரும் சிரிக்க கூடாது, இட்ஸ் அபவுட் அவர் பாடின்னு சொன்னாங்க. ஸோ ஏவட்டு நோவை போட்டுக்கன்னு சொன்னாங்க. பக்கத்துல இருக்கும் தாய்வழி என்கிட்ட அப்போ அந்த என்கிட்ட அப்போதான் ஜோக்கு போட்டான். நான் அதுக்கு தெரியாம சிரிச்சுட்டேன். அதுக்கு அந்த மேம் பார்த்துட்டு புரியுதுடா பிராக்கெட்ல மை நேம் உனக்கு கடைசி பியூபர்ட்டியே வராது சொல்லிட்டாங்க. கிளாஸ் ஃபுல்லா சிரிச்சுட்டாங்க. இந்த நண்பர் இன்னொரு கதையை அனுப்பியிருக்காரு. நான் வந்து ஒரு நாள் என் க்ரஷ்ஷை பற்றி அவனை ஃபீமேல் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அடுத்த நாள் என் க்ரஷ்ஷே மீட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அப்போ அவளுக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண அவள் சேட்டு கீழே தான் என் ஃப்ரெண்டோட ஃபீமேல் ஃப்ரெண்டோட சேட் இருந்தது. அவள் பார்க்கணும்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டான். டக்குன்னு அவளுக்கு ஒரு கால் வந்துச்சுன்னு சொல்லி அட்டன் பண்ணோம். அப்போ டக்குன்னு அவள் நேம் மட்டும் அன்சென்ட் பண்ணிட்டேன் சேட்ல இருந்து. பிகாஸ் ஃபுல் சேட் எடிட் பண்ணால் என்ன ப்ராப்ளம் ஆகிடும்னு. அப்புறம் அவள் யார் அந்த க்ரஷ்ன்னு கேட்டதுக்கு நான் வேற பொண்ணோட பேரை சொல்லிட்டேன். இன்கேஸ் இஃப் ஷி கேம் டு நோ தட் ஐ ஹேட் அ க்ரஷ் ஆன் ஹர் would have definitely ruined the friendship and it would have been so damn awkward. என்ன புக் அனுப்பி வச்சிருக்கான், இவ்வளவு புக் அனுப்பியிருக்கான். எவனா படிக்கிறது சொல்றேன். 16 மார்க் 10 மார்க் கூட இவ்வளவு எழுதியிருக்க மாட்டான். அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க. மைக் டெஸ்டிங் 1 2 3. உங்க பெண் நண்பர் கிடையாது, உங்க காதலி. ஒருதலை காதல் நட்பா மாறாது, நட்பு ஒருதலை காதலாம் மாறவும் முடியாது. ஸோ கடைசி வரைக்கும் வந்துட்டு தூரத்துல வந்து கக்கோல்டு மாதிரி பார்த்துட்டு வர முடியும். போட்டிருப்போம்ல அப்படிங்கிற பொண்ணு கல்யாணத்தை பொக்கையை கொடுத்து அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு போட்டிருப்போம். வேற ஒன்றும் பண்ண முடியாது. யோசிக்காதீங்க. மழை போனா மீறி சொல்லிட்டு, ஏன்னா அந்த பொண்ணுங்களை நீ பேசுறதுக்கு காரணம் லவ் பண்றாங்கதான். அந்த பொண்ணு நான் வந்துட்டு கேரக்டர் மேட்ச் ஆகுது வந்துட்டு ஒரு நல்ல அப்படி கிடையாது. அப்படி இருந்தாலும் போட்டுங்கிறேன், மாசமா போட்டுங்கிறேன். இருந்தா அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்க போறதுக்கு உன் கூட வரலாம். 50% வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த இல்லடா கடத்தி போய் அவன் ஒரு 5 நாள் ஆகும். சரி மேக்சிமம் ஒரு மாசம் வச்சுக்கோங்க. அந்த பொண்ணை போட்டு தரல, இவன் அப்ஸ்கேண்ட் ஆயிடுவான்டா நெக்ரோஃபைல் பையன். பாதிங்க டிஸ்போஸ் பண்றது அந்த பொண்ணை படத்துக்கு எவ்வளவு எக்ஸாம்பிள் இருக்கு. காதல் கொண்டேன் இருக்கு, இந்த படம் இருக்கு, திருச்சிட்ட படம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டாண்டா வந்துட்டு இவங்களோட பர்ஸ்பெக்டிவ், இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற ஒரு நல்ல கதை. மாறினா இது யாருக்காக பிரச்சனை ஆகும்? பெண் தோழி அதுக்கு பிரச்சனை ஆயிரும். பாக்குறானே இவன் வந்து திருச்சிட்ட படமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரே திருச்சிட்ட படம் சோபான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தன் மனசுல. நீ ஒரு திருச்சிட்டு சோபனாவா இருக்குன்னா அவன் வந்துட்டு ஒரு சோபன் பாப்புவா இருக்குன்னே. அவன் ஒரு தற்கொலை பயிலா இருந்தான். அவனை நீ வந்துட்டு சோபனா நினைச்சிட்டு இருந்த. நான் யார் தெரியுமா சாரு? நீ 10 நிமிஷம் என்ன பேசுறீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த பக்கவே நான் என்ன சொல்றேன், வேண்டான்றேன். எதுக்கு நீ போற? எதுக்கு நீ போய் கரியரா பாருங்கடா, அதான் வரும்டா. மேன் சாமினிஸ்டிக்கா இருங்கடா. எதுக்குடா உங்களுக்கு
சரி அந்த வந்துட்டு இன்னொரு நண்பர் அனுப்பியிருக்காரு. அவரும் 8வது படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப புரியாத ஒரு விஷயம் தான். எனக்கு ப்ரோ வந்துச்சு ப்ரோ, நான் 8th படிக்கிறேன். அந்த பொண்ணு யாருனே தெரியாது. ப்ரோ நான் 8th படிக்கிறேன் ப்ரோ, உங்களுக்கு அந்த பையன் தெரியுமா ப்ரோ, ஒரு பேர் வந்துச்சு, அந்த பேர் சொல்லுவாருல, பையன் தெரியுமா ப்ரோ அப்படின்னுச்சு. எனக்கு தெரியாதுமா அவன் அப்படின்னு. இல்லை ப்ரோ அவனும் நானும் லவ் பண்ணுறோம். சரிம்மா அதுக்கு நான் என்ன பண்ணணும், நீ எத்தனை 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஷாஜகான் பண்ணுமா வீட்டுல? இல்லை 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பையன் லவ் பண்றேன்ற என்ன, எனக்கு கதை புரியல. எதுக்கு என்கிட்ட வந்து ஏன் சொல்றேன்? நான் பாட்டு என்ன பண்ணது பாக்குறேன். நானே நைட்டு தூக்கம் வராம உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு நைட்டு 11 மணிக்கு மெசேஜ் பண்றேன். யாரா நீங்க தூங்க ப்ரோ போன ட்ரிப் அடிச்சுட்டு இருக்கு போட்டு உட்காந்து நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ நான் லவ் பண்றேன். அந்த பொண்ணு எங்க ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கேன், யாருன்னு கூட எனக்கு தெரியாது. 8th ஸ்டாண்டர்ட் பையன், 7th ஸ்டாண்டர்ட் பையன் 8th ஸ்டாண்டர்ட் பொண்ணு. மனச கஷ்டப்படுத்துறீங்களா? ப்ரோ நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு ஒரு பொண்ணு மேல கிரஷ், நாசமா போச்சு. ஸோ அந்த பொண்ணுக்கு லவ் இருக்கான்னு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்க்க டெஸ்ட் வச்சேன். மன்மதன் வீட்டு கிளைம்ஸ் போட எம்மு வந்தோடனே ஆடிக்கிட்டு என்ன வேணா விக்கியாம ஐயோ வாங்கல் வாங்கல்குள்ள விக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் இருங்க அப்படி இருக்கா, என்ன காதல் வளர்க்குறீங்க கொஞ்சம். ஸோ சாக்லேட் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கோம், நான் லாஸ்ட் பெஞ்சு. நேராக தர முடியாதுன்னு சாக்லேட்டாக பாஸ் பண்ணி விட்டேன். நான் இப்போ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பசங்க கையிலையா போய் கடைசி அந்த பொண்ணு கையில சாக்லேட்டை போச்சு. இந்த பொண்ணு சாப்பிட்ருக்கோன்னு நினச்சா நான் சாப்பிடல, தூக்கி கடாசிடுச்சு. அந்த பொண்ணு வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த தாய்லிங்க ஓத்து விட்டாங்க மொத்த கிளாஸு. நெக்ஸ்ட் டே மேம் கூப்பிட்டாங்க, சாப்பிட்ட எல்லாரையும். எப்படி தெரிஞ்சுன்னே தெரில. கடைசியில் கொடுத்தவங்க மட்டும் மாட்டிருப்பான். மொத்தம் மாட்டினானுங்களா? மொத்தமாக மாட்டினாங்களா? 8 பேர்கிட்ட மாட்டினானுங்களா? சாக்லேட் தின்னது ஒரு குத்தமாடா இருக்கு. சாக்லேட் தின்னதுக்கு அந்த சாக்லேட் எப்படி வந்துச்சு கண்டுபிடிச்சிருச்சுங்க மேம். கேமரால பாத்துட்டாங்களா? செயின் நெட்வொர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் பெரிய எச்சம் வருவாரு, டிசி தர போறாரு, பயந்துட்டு பேண்ட்ல ஒழுங்கு போயிருப்பானுங்க. அதான் சொல்லி பிளாக்மெயில் பண்ணாங்க. சாக்லேட் தரணும் எதுக்கு? பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து பொண்ணுக்கு நீ ஏன் சாய் தரணும்? நீ ஒண்ணு கையில கொடுத்துருக்கணும். என் பர்த்டேல என் தாத்தாவோட பர்த்டே போயிருக்கணும். இது என்ன இது? ஒரு டெஸ்ட் தான் நினைக்கிறாரு இவரு. கால் விட்டு பாக்குறாரு கிடைக்கலையா? பெரிய எச்சம் வருவார்னு சொல்லி டிசி தர போறாரு. பெரிய எச்சம் வருவாரு டிசி தர போறாருன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி ஓலோன்னு கும்பலாம் ஆர்ஜி பண்ணாங்க. நாங்க கையில காலில் விழுந்து தப்பிச்சு வந்தோம். பட் நெக்ஸ்ட் இயர் தான் தெரிஞ்சு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான் வந்து அவளுக்கு தரலன்னு போய் தெரிச்சுல மாட்டி விட்டா மேம் கிட்ட போயிட்டு. அந்த மேம் துப்பாக்கி விஜய் மாதிரி, துப்பாக்கி இல்ல, ஆமா துப்பாக்கி விஜய் மாதிரி பெஞ்சுக்கு எல்லாம் கத்தி படமா அது, சரிப்பா பெஞ்சுக்கு எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சு இங்க ஓல ஓத்திருக்கு. உண்மை என்ன, இந்த பொண்ணு போயிட்டு மாட்டி விட்டுச்சு. என் வாழ்க்கையில வந்துட்டு ஸ்கூல் வாழ்க்கை ரொம்ப அமோகமா நடந்தது. அதை நான் வாழ்ந்த இந்த 12 வருஷமும் வந்துட்டு என் ஸ்கூல் வாழ்க்கை வந்துட்டு வாழ்ந்தேன். இப்படி பிச்சு போட்டா உழுது அது மாதிரிதான் என் ஸ்கூல் வாழ்க்கை இருந்துச்சு. என் வாழ்க்கை இறங்க மூணு இருந்துச்சு. 11th பூரா எனக்கு ஒரு ட்ராஜடிக் லைஃபா போய் 12th கொஞ்சம் அப்படி நான் கிளச்சை போட்டு கொஞ்சம் ஸ்மூத் ஆகுனேன். திருப்பி ஒரு கீரை போட்டு நடுவுல வந்துட்டு இந்த நண்பர்கள் வட்டாரத்தில் தான் பிரச்சனை என்றால் நண்பர்கள் தான் பிரச்சனை. அப்படியே போயிருக்கோம். இந்த பக்கம் வராம மண்டை வரைய விழுந்து அப்படியே திட்டி திசை மாதிரி சூச்சு மாதிரியா போய் இப்ப வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு யூடியூப் சேனல் 50 சப்ஸ்கிரைபரை வைத்துக் கொண்டு ஜேர்னி ஆரம்பிச்சிருக்கோம். வந்துட்டு 50K 60K எங்க சேனல் காப்பி வச்சிருக்கோம். 50 அதுவும் இன்னொருத்தன் சேனல்ல போய் வராத காசுக்கு ஆளே இல்ல பெல்லு. அதான் நீ இருக்கல்ல, நான் ஓரமா தானே இருக்கேன். கொங்காங்கோ திமிரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.